கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்னைக்கு எறா வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் எறா 1/2 கிலோ வாங்கி சுத்தம் பண்ணி மஞ்சாத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். எறாவை கடலப்பருப்பு எறா வடைக்கு நான் கடலப்பருப்பு 1/4 கிலோ எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, வெங்காயம் 100 கிராம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச கடலப்பருப்புலாம் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, சும்மா தெளித்து தான் வடை மாவு பதத்துக்கு சும்மா குறைன்னு அரைச்சின்னு வந்துடலாம். நம்ம கடலப்பருப்பு அரைச்சோம், இந்த அளவுக்கு குறைன்னு இருக்கணும். வடைக்கு எப்படியே அரைப்போமோ அதே பதம் தான். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். எறா வடை போடுறதுக்கு அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். ஒரு 2 டீஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு எறாவை நம்ம பொடிசா கட் பண்ணி வச்சுக்கிறோம். எறா போட்டுக்கலாம். வடைக்கு எறா வடைக்கு தான் போடணும், இல்லைன்னா கொழுசு வாசனை வரும். சும்மா ரொம்ப நேரம் வதக்கணும், ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம ஏற்கனவே வடை மாவுல நம்ம உப்பு போட்டு அரைச்சிக்கிறோம். நம்ம இந்த எறாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமா போட்டுக்கலாம், பார்த்துன்னு போட்டுங்க. எறா ஒரு 3 நிமிஷம் வதங்கிடுச்சு. எறால இருந்து தண்ணி விட்டுக்கிட்டு பாருங்க வெளியில. நம்ம எறாவை மட்டும்தான் நம்ம வடை மாவுல எடுத்து போடணும், அந்த தண்ணியோட போடக்கூடாது. தண்ணியோட போட்டீங்கன்னா வடை மாவு தண்ணியாயிடும், வடை தட்டை வராது. நம்ம வடை மாவுல எடுத்து போட்டுக்கலாம். வடை மாவுல நம்ம எறா போட்டாச்சு. வெங்காயம் பத்தாது, நம்ம வதக்கி போட்ட வெங்காயம். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஒரு 2 கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எறா கொஞ்சம் சூடா இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க. எறா வடை போடுறதுக்கு நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயில வடை போடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு ஏறட்டும். எண்ணெய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாம். அழகா கையில கொஞ்சமா மாவு எடுத்து சின்ன பால் மாதிரி ஊட்டின்னு அழகா வடை தட்டிக்கலாம். நம்ம எறா ஏன் சின்னதாக கட் பண்ணி மூஷா போட்ட வடை தட்டை ஷேப் வராது, அதனால தான் நம்ம எறா சின்னதாக கட் பண்ணோம். எறாவை எதுக்கு வதக்கி போட்டோன்னா அந்த கவுச்சி வாசனை வராது. அதுக்கு தான் நம்ம எறா ஒரு 3 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கி போட்டோம். நம்ம வடை போட்டுக்கலாம். நம்ம வடை எல்லாத்தையும் தட்டி போட்டுக்கிறோம். எண்ணெய் ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, மீடியமான சூடாக தான் இருக்கணும். அழகாக திருப்பி போட்டுக்கலாம் வடையெல்லாம். நல்லா வேகட்டும். வடை நல்லா சவுந்துடுச்சு. நம்ம வடையை எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் எடுத்துட்டு எடுங்க. வடை இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் சவுண்டா போதும். எறாலாம் வெந்துட்டு இருக்கும். கவி ஸ்பெஷல் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம எறா வடை செஞ்சோம். நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம ஒரே மாதிரியா எறா தொக்கு எறா வறுவல் பண்ணாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். மேலே நல்லா மொரன்னு இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டா இருக்கும்.
நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.